ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன சமையல் பார்க்கலான்னா, மாங்காய் சம்மந்தி எப்படி ஈஸியாக அதுவும் 5 நிமிஷத்தில் செய்யலான்னு பார்க்கலாம். இது நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்களே அடிக்கடி செய்வீங்க. இதுக்கு தேவையானது ஒரு மாங்காய். இது எந்த மாங்காவாக இருந்தாலும் பரவாயில்ல, செய்யலாம். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். மாங்காய் சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு இன்னும் கூடுதலாக இருக்கும். அடுத்தது இஞ்சி, காஞ்ச மிளகாய், துருவி வச்ச தேங்காய், இது மட்டும் இருந்தால் போதும். அடுத்தது என்ன பண்ணலான்னா, ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எந்த எண்ணெயில் செஞ்சால் நல்லாயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் இருந்தால் அதில் செஞ்சு பாருங்கள். முழுக்க இதில் தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த சம்மந்தி செய்யறதுக்கு வதக்கியும் சேர்த்துக்கலாம், அப்படியே நம்ம எதுவுமே வதக்காமல் சேர்த்துக்கலாம். நான் எப்படி செய்கிறேன்னா வதக்கி தான் செய்கிறேன். இந்த பச்சை வாசனை போகிறதுக்காக லைட்டாக வதக்கினா போதும். இஞ்சி, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. அடுத்தது என்ன சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் தனி மிளகாத்தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தனி மிளகாத்தூள், காஷ்மீரி தூள் இது ரெண்டுமே எது ஒன்றாலும் சேர்த்துக்கலாம். குழம்பு யூஸ் பண்ணுற குழம்பு தூள் சேர்க்க வேண்டாம். இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் வதக்கிட்டு என்ன பண்ணலான்னா, மிக்சி கப்புக்கு மாற்றிக்கலாம். மிக்சியில் அரைக்கும் போது தண்ணி விட்டு அரைக்காதீங்க, லைட்டாக தேங்காய் எண்ணெய் விட்டு அரைங்க, தண்ணி விடக்கூடாது. அடுத்தது துருவி வச்ச தேங்காயை மிக்சி கப்பில் போட்டுக்கலாம். மாங்காய், அது கூட என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், தேவைக்கு ஏற்ற மாதிரி. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நீங்கள் அரைச்சிட்டு இதை இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது என்ன பண்ணலான்னா, சுட சுட சாதம் இருந்ததுன்னா அந்த சாதத்தில் இதை நீங்கள் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே. ஒரு முறை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோ போடணுன்னா எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும்னா சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. தேங்க்யூ.